அன்பானவர்களே, சமாரிய பெண் அந்த மதிய நேரத்திலே தண்ணீர் எடுப்பதற்காக வந்து அந்த சமாரிய பெண் அவரிடம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கு என்றுமே தாகம் இராது என்று சொன்னபோது, அந்த தண்ணீரை எனக்கு தாரும் என்று ஏக்கத்தோடு அவள் கேட்பாள். அது அவளில் நிறைவேறும். எனவே தான் அவள் தண்ணீர் மொள்ள அந்த வேகாத வெயிலில் வந்தவள் அந்த குடத்தை அங்கேயே விட்டுவிட்டு ஊருக்குள் ஓடிச் செல்வாள். எனவே அன்பானவர்களே, அந்த என்றுமே தாகம் கொள்ளாமல் இருக்கக்கூடிய தண்ணீர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றும் அதே போன்ற ஒரு வசனம்தான் இங்கே வருகிறது. ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். இங்கே இயேசு சொல்வது என்ன? நானே உயிர் தரும் உணவு, வானிலிருந்து தந்தை கொடுக்கின்ற உணவு. வானிலிருந்து உங்கள் முன்னோருக்கு உணவு அருளியது மோசே அல்ல, தந்தை தான். அந்த தந்தை பாலைவனத்தில் உணவை அருளினார். ஆனால் அது அழிந்து போகின்ற உணவு, அந்தோடு முடிந்துவிடும். ஆனால் இப்போது கடவுள் தருகின்ற உணவு, கடவுள் அனுப்பி, தந்தை கடவுள் அனுப்பித்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வந்தார். எனவே தந்தை தரும் உயிருள்ள உணவு நானே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். எனவே அந்த உணவை எப்பொழுதும் எங்களுக்கு தாரும் என்று அந்த மக்கள் கேட்டதை போன்று தான் தினமும் திருப்பலிக்கு வருகின்றவர்கள் ஏதாவது ஒரு திருப்பலியில் கலந்து கொண்டு திருப்பலியில் திவ்ய நற்கருணை உட்கொள்ளுகின்றவர்கள் எல்லாம் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களுக்கு இந்த உணவை தந்து கொண்டே இருந்தருளும் இயேசுவே என்று நாம் அதை உட்கொள்ளுகின்றோம் என்பதில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அன்பானவர்களே, நான் திரும்ப திரும்ப இந்த பாஸ்கு காலத்தில் சொல்லுகிறேன், தவக்காலத்தினுடையாக நம்மை தயாரித்து ஆண்டவருடைய இறப்பு உயிர்ப்பு இந்த பாஸ்கு காலத்தில் நாம் கலந்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நமது விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டதாக வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அறிவுரை கொடுக்கின்ற அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அறிவுரையின் பலனாக நம்மில் ஊற்றெடுத்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கின்ற அதே ஆண்டவர் அந்த விசுவாச வாழ்வுக்கு வேண்டிய உணவாக, அந்த ஆன்மீகத்தை வாழ வைக்கின்ற விசுவாசத்திற்கு வேண்டிய ஆன்ம உணவாக நானே இருக்கின்றேன் என்று இன்று ஒரு புதிய பரிணாமத்தை, நமது ஆன்மீக வாழ்க்கையின் வளர்ச்சியில் ஒரு புதிய பரிணாமத்தை கொடுக்கின்றார். வார்த்தையால் வாழ வேண்டும், நான் கொடுக்கின்ற உணவாலும் நீங்கள் வாழ வேண்டும் என்பதை தெளிவாக அவர் சொல்லுகின்றார். எனவே இது நற்செய்தி. இது இந்த வாரம் முழுவதும் இந்த யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் தான் நமக்கு தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். இதே நேரத்தில் அந்த தொடக்க திருச்சபையின் வரலாற்றை திருத்துதர் பணியிலிருந்து நமக்கு இந்த பாஸ்கா காலத்தில் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அதில் தொடக்க காலத்திலே அந்த திருச்சபை எவ்வாறு பயந்தடங்கிய சீடர்கள் வழியாக ஆழமாக வேரூன்றப்பட்டது, அது எவ்வாறு விரைவாக வளர்ந்தது, அது எவ்வாறு அப்போது வாழ்ந்த மக்களால் பாராட்டப்பட்டது, மிகவும் பாராட்டப்பட்டது என்றதையெல்லாம் கொடுக்கின்ற போது, இந்த விசுவாசத்தில் உறுதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது உனக்கு கிடைப்பது உன் உயிரை எடுக்கின்ற அந்த பரிசு தான். உயிரை எடுக்கின்ற பரிசு. டிசம்பர் 25ஆம் தேதி நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவோம். டிசம்பர் 26ஆம் தேதி அன்றே புனித முடியப்பர் ஸ்தேஃபான் இவருடைய விழாவை கொண்டாடுவோம். ஏனென்றால் திருச்சபையின் முதல் வேதசாட்சி இவர்தான். இவருடைய இறப்புத்தான் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டது. 7ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதி. 7ஆம் அதிகாரம் ஒரு பெரிய அதிகாரம். அதிலே ஸ்தேஃபானுடைய அந்த மறையுரை இருக்கும். தொடக்கத்திலிருந்து அவர் தெளிவாக எடுத்து எல்லாவற்றையும் அவர் பிரசங்கமாக கொடுப்பார். அதை கேட்கின்ற நேரத்தில் தான் எல்லோரும் வெகுண்டெழுவார்கள், கொதித்தெழுவார்கள். அவர்களை பார்த்து எவ்வாறு எம்மாவூஸ் சீடர்களை பார்த்து இயேசு சொல்லுவாரோ, அறிவிலிகளே, மந்த புத்தியுள்ளனரே என்று சொல்லுவார்களோ, அதே போன்று இங்கே ஸ்தேஃபான் சொல்லுவார். அவர்களை பார்த்து என்ன சொல்லுவார்? திமிர் பிடித்தவர்களே என்று சொல்லுவார். திமிர் பிடித்தவர்களே, கடவுளின் வார்த்தையை நம்பதற்கு மந்த புத்தி உள்ளவர்களே,
தெளிவாக சொல்லுவார். இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே என்று சொல்லுவார். இயேசு என்பவர் அந்த வார்த்தையின் மீது நாம் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை ஆழமாக வலியுறுத்துவார். அதை ஏற்காத போது அவர்களை பார்த்து அறிவிலிகளே என்று சொல்லுவார். இங்கே அதே போன்று தான் ஸ்தேவானும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற போது அவரும் கொடுமையாக திமிர் பிடித்தவர்களே என்று சொல்லுகின்றார். அதனுடைய உச்சக்கட்டம்தான் கல்லால் எறிவது. கல்லால் எறிந்து அவர் சாகும் நேரத்தில் இயேசுவை அப்படியே பிரதிபலிக்கும் ஒரு வாழ்க்கை, இறப்பின் நேரத்தில் இயேசுவை பிரதிபலிக்கும் ஒரு சிறந்த ஒரு மரசாட்சியாக மறைக்கின்றார். நாம் எல்லாம் ஜெபிக்க வேண்டியது இந்த ஸ்தேவானை பார்த்து, நானும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான முடிவை, இவ்வுலக முடிவை சந்திக்க வேண்டும். என் எதிரிகளை மன்னித்துவிட்டு அவர்களுக்காக வேண்டி என் உயிரை முழுமையாக கடவுளிடம் ஒப்புக்கொடுக்க வேண்டும். நல்ல ஒரு ஆன்மீக பயிற்சி. இதை உணர்ந்து பார்த்து ஜெபிப்போம். ஆமென்.